அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி இருப்பதாக அமெரிக்காவும் கத்தாரும் அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு ஈரானுடைய பதில் எவ்வாறு இருக்கின்றது? சவுதி அரேபியாவை ஆதரவிக்கும் வகையில் மிகப்பெரிய தாக்குதலை கவுதிப்படை நடத்தியிருக்கின்றார்கள். அரபுலக நாடுகளுக்கு ஈரான் ஒரு அவசரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். கார்முஸ் நீரிணையில் போக்குவரத்து தொடர்பாகவும் அமைதி உடன்படிக்கை குறித்தும் விரைவில் கையெழுத்தாக போகும் ஒரு ஒப்பந்தம் நெருங்கி இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோனா லெவிட் ஆகியோர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்க அதிகாரிகள் கத்தார், ஓமான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளூடாக ஈரானுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் மிக நல்ல முடிவை எட்டக்கூடிய விதத்தில் பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக ஈரான் அமெரிக்க இடையிலான ஒப்பந்தம் விரைவில் கச்சாத்திடப்படும் என்ற செய்தி கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அவ்வாறு ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டால் அது உலகுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இந்த அமெரிக்காவையோ ஆஸ்திரேலியர்களையோ எப்போது நம்ப முடியாது. எனவே நடைமுறையில் வந்த பின்னர் தான் இதையும் உறுதியாக சொல்ல முடியும். கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்சாரி டோஹாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாகவும் வணிக போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் வகையிலும் நகர்ந்து வருவதாக தெரிவித்திருப்பது மட்டுமல்ல, கத்தார் எப்படியும் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து இந்த பிராந்தியத்தை அமைதிப்படுத்துவதில் தன்னால் என்ற அனைத்தையும் செய்யும் என்ற ஒரு விடயத்தையும் கத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் தரப்பிலும் இது போன்ற செய்திகள் தான் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே அமெரிக்கா ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக கூறுகின்றார்கள், கத்தார் கூறுகின்றார்கள், பாகிஸ்தான் கூறுகின்றார்கள். ஆனால் ஈரான் தரப்பில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுவது தொடர்பாகவோ கார்முஸ் நீரிணை போக்குவரத்து தொடர்பில் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது குறித்தோ எந்த ஒரு செய்திகளும் வெளியாகவில்லை. அமெரிக்காவிடம் போதிய ஏவுகணை இருப்புகள் இல்லாத காரணத்தினால் எப்படியும் இந்த போரை நிறுத்தி ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து வருகின்றார்கள் என்ற செய்திகளைத்தான் தொடர்ச்சியாக அனைவரும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவின் கையிருப்பில் ஏவுகணைகள் பற்றாக்குறையாக இருக்கின்றன. நீண்டதூர ஏவுகணைகள் மட்டுமல்ல, நடுத்தர ஏவுகணைகள் கூட மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருப்பதால் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது எட்ட வேண்டும் என்ற தீவிரத்தில் இருப்பதாகவும், ஆனால் ஈரான் ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் மகிழ்ச்சி அல்லது ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் போருக்கு தயாராக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் குவித்து வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரான் பக்கத்தில் தற்போது கை ஓங்கி இருப்பதையும், அமெரிக்க ஆயுத தளபாடங்கள் ஏவுகணைகள் இல்லாமல் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வதற்கான முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் அரபுலக நாடுகளூடாக முடுக்கிவிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா இவ்வளவுதான் தாங்கள் ஈரானை அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் என்று கூறினாலும் தற்போது ஒப்பந்தத்திற்கு மிகவும் அவசரப்படும் ஒரு தரப்பாக அமெரிக்கா தான் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் அமெரிக்க ஊடகங்களும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியா நோக்கி சென்ற இந்திய கப்பல் மீது கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற இந்திய கொடியேற்றிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கவுதி படைகள் செங்கடலில் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இதில் பயணம் செய்த 13 இந்தியர்கள் உட்பட 14 பேரை அவசரமாக கடலில் தத்தளித்து கொண்டிருந்தவர்களை ஓமான் கடற்படை மீட்டு அவர்களை பாதுகாப்பாக சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகை ஏமன் அறிவித்திருந்தார்கள். சவுதி அரேபியா அவர்கள் மீது நடத்திய தாக்குதல், சனா விமான நிலையம், கொடிடா துறைமுகம் போன்றவற்றின் மீது சவுதி படைகள் அமெரிக்காவுடன் இணைந்து நடத்திய தாக்குதல் காரணமாக கவுதிகளின் இந்த முற்றுகை அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளமை இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கூட ஒரு முறுகலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் கவுதிகளில் ஈரானுக்கு ஆதரவானவர்கள். அது மட்டுமல்ல, ஏமன் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய நஜ்ரான் விமான நிலையத்தையும் ஆளில்லா விமானங்களை கொண்டு கவுதிகள் தாக்கி இருக்கின்றார்கள். 4 ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் 3 ஆளில்லா விமானங்களை சவுதி படைகள் இடைமறித்தாலும் கூட ஒரு ஆளில்லா விமானம் துல்லியமாக நஜ்ரான் விமான நிலையத்தை தாக்கிய சூழ்நிலையில் இதன் காரணமாக அந்த விமான நிலையத்தின் பிரதான ரேடார் முற்றாக எரிந்து சாம்பலாகி இருப்பதால் அந்த ரேடார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியாத காரணத்தினால்
உடனடியாக அங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது விமான நிலையத்தினுடைய போக்குவரத்து என்பது செய்ய முடியாத நிலைக்கு சென்றிருப்பதால் சவுதி அரேபியா மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள். ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கியதாகவும் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் தங்களுடைய பிராந்தியத்திற்குள் தங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிகள் மீது நேற்றைய தினம் பல ட்ரோன்களை கொண்டு சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, உளவு பார்ப்பதற்காக ஏமனில் கவுதிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் உளவு ட்ரோன்களையும் அனுப்பியிருந்தார்கள். இதற்கு பதிலடியாகத்தான் நாங்கள் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம். சவுதி அரேபியா அமெரிக்காவுடனோ அல்லது வேறு சக்திகளுடனோ இணைந்து எங்கள் மீது அடுத்து தாக்குதல்களை நடத்தினால் சியோனிஸ்டுகளை ஸ்டேலை எவ்வாறு கையாளவுமோ அதே போன்ற ஒரு முறையில் நாங்கள் சவுதி அரேபியாவையும் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என கவுதி தலைவர் அப்துல் மாலிக் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, கத்தார் போன்ற பல 20க்கு மேற்பட்ட நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு கவுதி படைகளுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்திருந்தார்கள். அதாவது செங்கடலிலும் ஏடன் வளைகுடாவிலும் நாங்கள் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப் போகின்றோம் என்று. இதில் மிகப்பெரிய விடயம், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் கூட இணைந்திருந்தார்கள். எத்தனை நாடுகளை சேர்த்தாலும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை என்பதை சவுதி அரேபியாவுக்கு ஒரு நெத்தியடியாக கூறுவதைப் போலத்தான் கவுதி படை இந்த சவுதி அரேபியாவின் கூட்டணி அமைக்கப்பட்டு சில நாட்களுக்குள் மீண்டும் ஒரு பாரிய தாக்குதலை சவுதி கப்பல்கள் மீதும் சவுதி விமான நிலையத்தின் மீது நடத்தியிருக்கின்றார்கள். எனவே கவுதிகள் சவுதி இடையிலான மோதல் ஒரு மிகப்பெரிய மோதலாக மீண்டும் நீட்டிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்டேலுடன் நடத்தப்பட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் லெபனானுக்கு அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் பின்னடைவையும் தொடர் விட்டு கொடுப்புகளுமே ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த லெபனான் அரசு இந்த மண்ணையும் மக்களையும் ஸ்டேல் அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார்கள் என்று ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயீம் காசிம் ஆக்ரோஷமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஆனால் லெபனான் அரசு இந்த லெபனான் மண்ணை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிமையாக எழுதி கொடுக்க முனைந்தாலும் கூட நாங்கள் ஒருபோதும் இந்த லெபனான் மண்ணை எதிரிகளிடமோ சியோனிஸ்ட் படைகளிடமோ விட்டு கொடுக்க மாட்டோம். எதிர்ப்பு அச்சு உள்ளவரை, லெபனான் மக்கள் உள்ளவரை ஹெஸ்புல்லா இயக்கம் ஸ்டேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடும் என்று தெரிவித்திருப்பதுடன் முடிந்தால் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை ஸ்டேலும் அமெரிக்காவும் லெபனான் அரசும் இணைந்து கலைந்து பாருங்கள் என்று நேரடி சவாலையும் விடுத்திருக்கின்றார். ஏனெனில் இறுதியாக அமெரிக்கா ஸ்டேல் லெபனான் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை முழுமையாக லெபனான் அரசு களைய வேண்டும் என்ற ஒரு விடயம் ஜோசப் அவனுக்கு கூறப்பட்டது. இது குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம். ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைவது லெபனான் அரசால் முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனெனில் ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனான் இராணுவத்திற்கும் ஒரு நேரடி மோதல் ஏற்பட்டால் ஹெஸ்புல்லா படைகள் லெபனான் இராணுவத்தை விரைவாக தோற்கடித்து விட முடியும். ஏனெனில் அது ஒரு டம்மி இராணுவம். அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளிடம் சம்பளம் பெற்றுக்கொண்டு அங்கு ஊடுருவக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை நோக்கி ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட சுட முடியாத இராணுவம். ஆனால் ஹிஸ்புல்லாவுடன் நன்கு பயிற்சி பெற்ற போராளிகளும் அதிநவீன ஏவுகணைகளும் இருக்கின்றன. எனவே ஒரு நேரடி மோதல் ஏற்பட்டால் ஹிஸ்புல்லா நிச்சயமாக லெபனான் இராணுவத்தை முறியடித்துவிடும். இந்த நிலையில்தான் லெபனான் அரசுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஹிஸ்புல்லா விடுத்திருப்பதுடன் ஸ்டேலின் நலன்களுக்காக, சியோனிஸ்டுகளின் நலன்களுக்காக செயற்படுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். லெபனான் மக்களினுடைய பாதுகாப்பையும் உரிமைகளையும் இறையாண்மையையும் நீங்கள் கருத்தில் கொள்ளாவிட்டால் நாங்கள் இதை கையில் எடுப்போம் என்ற விடயம் லெபனானுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு சிக்கல்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து, காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், எகிப்தினுடைய அதிபர் சிசி, கத்தார் அதிபர் பெலதரப், துருக்கி அதிபர் எர்டோகன் போன்றவர்கள் காசா அமைதி ஒப்பந்தம் குறித்து மிகப்பெரிய அளவில் சிலாகித்து பேசியிருந்தார்கள். ஆனால் இந்த அமைதி ஒப்பந்த காலத்திலும் ஆயிரக்கணக்கான காசா குடிமக்களை, பலஸ்தீன் மக்களை ஸ்டேல் கொன்று குவித்து விட்டார்கள். அது பற்றி யாரும் தற்போது கண்டுகொள்வதில்லை. ஈரான் அமெரிக்கா விடயத்திலும், கார்மஸ் விடயத்திலும், செங்கடலிலும் அவர்கள் பிஸியாக இருக்கின்றார்கள். தங்களுடைய முன்னிலையில் தாங்கள் அனைவரும் ஆதரித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இனி காசா முழுமையாக அமைதிப்படுத்தப்படும் என்று கூறி ஒரு ஒப்பந்தம் செய்த ஒப்பந்தத்தின் பின்னர், ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் மட்டும் இதுவரை 1200க்கும் மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக
காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 26 பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேற்கு கரையில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் 29 பாலஸ்தீன குடிமக்கள் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல காசாவிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக வெளியேறினால் தாங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு கீழே வைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் உட்பட 16 பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஹமாஸினுடைய அறிவிப்பை எந்த விதத்திலும் கணக்கெடுக்காமல் இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசாவிலும் லெபனானிலும் மேற்கு கரையிலும் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக காசாவுக்குள் ஒரு அமைதியை கொண்டு வந்து இராணுவத்தை வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இன்னும் ஒரு மாத காலம் செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரேல் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலை மையமாக கொண்டு நெதன்யாகு அவனுடைய அரசியலாக இருக்கலாம், போராக இருக்கலாம், அனைத்துமே இந்த தேர்தலை மையமாக கொண்டு ஒரு அரசியல், மக்களினுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடக்கூடிய ஒரு மிருகத்தனமான தலைவர். எனவே அடுத்து வரும் தேர்தலில் தான் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முற்றாக வெளியேற்றினால் அந்த தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிடும் என்பதால் காசாவில் ஒரு அமைதி ஏற்படுத்துவதற்கோ அல்லது ஹமாஸ் இயக்கம் கூறியதைப் போல அவர்கள் ஆயுத கலவை செய்வதற்கு படைகளை வெளியே எடுப்பதற்கோ இவர்கள் தயாராக இல்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே காசாவிலும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. பசிபிக் பெருங்கடலில் உருவான டொல்வின் தீவிர சூறாவளி ஜப்பானை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து வருவதால் இது பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் உடனடியாக ஆபத்தான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூறாவளி மணித்தியாலத்தில் 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதென ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த சூறாவளியால் பாதிக்கப்படக்கூடிய பல பகுதிகளில் இருக்கும் மக்களை உடனடியாக அந்தந்த பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு அரசு அறிவித்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த 19 பேர் மத்திய திரைக்கடல் வழியாக அகதிகள் நேற்று முன்தினம் ஸ்பெயினுக்குள் படகு மூலம் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற போது மால்ட்ரேகா தீவு அருகே அந்த படகு கவிழ்ந்ததில் பரிதாபகரமாக 17 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 பேர் நீந்தி கரை சேர்ந்த சூழ்நிலையில் அவர்களை ஸ்பெயின் கடற்படையினர் மீட்டு இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே மொராக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்பெயினுக்குள் நுழைந்த சூழ்நிலையில் ஆப்பிரிக்காவில் இருந்தும் வந்த படகு கவிழ்ந்து பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய தீவிரமான சம்பவம் தற்போது இடம்பெற்றிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.